அக்கா இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு பிளானு? இன்னைக்கு என்ன இமையாக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைக்கணும். சரிங்கக்கா, அப்போ அப்படியே பண்ணிடுவோம். ஆமாம் அபிராமி, நான் நேற்று உன்ட்ட கேட்க நினச்சேன். நீ நேற்று எங்கே போன? அது அக்கா ஒரு சின்ன வேலைக்கா. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், அதான் பேசிட்டு வரலான்னு போனேன்க்கா. இல்லை நீ ரொம்ப பதட்டமாக போனியா, அதான். இதுவும் பிரச்சனை இல்லைல்ல அபிராமி? என்னக்கா எனக்கு பிரச்சனை போகுது? எனக்கு எந்த பிரச்சனை இல்லைக்கா. சும்மா ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே வேலை இருந்ததுக்கா, அதான் முடிச்சுட்டு வரலான்னு போனேன். நீ வேற காலேஜ் போய்ட்டு ரொம்ப டயர்டாக வந்த, அதான் உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு தனியாகவே போயிட்டு வந்துட்டேக்கா. சரி சரி. என்னடி காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா கிளம்பிட்டேன். சரி பார்த்து போயிட்டாங்க. மதியம் எல்லாரும் வந்துவீங்கல்ல? ஆமாம்மா, ரவி அண்ணா மதியம் எல்லாரும் வர சொல்லியிருக்காங்க. அவங்களே தேடி வருவேன்னு சொல்லியிருக்காங்கம்மா, அதனால மதியம் வந்துருவோம். அதனால தான் லஞ்ச் எடுக்காமல் போகிறோம். சரிம்மா சரி. சச்சனா கிளம்பிட்டியா? போகலாமா? சாப்பிட்டியா? இல்லை மூத்தம்மா, சாப்பாடு வேண்டாம். நீங்கள் தந்த ஹார்லிக்ஸே ரொம்ப ஹெவியாக இருக்குது, வேண்டாம் மூத்தம்மா. அதுக்காக சாப்பிடாமே போவேன். இரு மூத்தம்மா உனக்கு 2 இட்லி விட்டு விட்றேன். ஐயோ மூத்தம்மா வேண்டாம் மூத்தம்மா, வேண்டாம். அக்கா மார்னிங்லாம் ரொம்ப சாப்பிட்டுக்க மாட்டா, வேண்டாம் விடுங்கக்கா. எப்படி பழக்கி வச்சிருக்கா அபிராமி? நானும் பல வாட்டி சொல்லிட்டேக்கா, கேட்க மாட்டேங்கிறா. அவளுக்கு ஒத்தும் போக மாட்டேங்குது, அதனால தான் மார்னிங் பெரும்பாலும் சாப்பிடவும் மாட்டா. நானும் கட்டாயப்படுத்தது இல்லை. ஏய் சாச்சனா, உங்க அண்ணன் எங்க? யாரு? குணானாவா? குணானா வெளியே பைக்கை தொடச்சிட்டு இருந்தாங்க. அந்த குணாவை நீயே வச்சுக்கோ. வர்மா எங்க? அண்ணா எனக்கு தெரியாதே, உனக்கு தான் தெரியும். இமையா? அத்தை ஹாப்பி பர்த்டேம்மா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் அத்தா. ஹாப்பி பர்த்டே மியா. தேங்க்ஸ் சின்னத்தா. எல்லாருமே விஷ் பண்ணிட்டாங்க. வர்மா நீ மட்டும் எனக்கு விஷ் பண்ணவே இல்லை, உனக்கு தெரியுமா இல்லையா? இரு நான் வரேன். அத்தை வர்மாவை பார்த்தீங்களா? ரவி அவன் அந்த ரூமில் போனாமா, ஏதோ ஃபைல் எடுக்கணும்னு போனான். ஏமா அவனை தேடுறா? இப்போ வந்துருவானே. இல்லத்தா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக அத்தா காலையிலே தேடிட்டு இருக்கேன். அண்ணா இன்னும் விஷ் பண்ணலை போல. அண்ணா அன்னைக்கு பண்ணுறதுக்கு சர்ப்ரைஸ் தெரியாதுல்ல. சரி சரி, அப்படியே நம்மளும் கட்டுக்காத மாதிரி நிற்போம். சரிங்க அத்தா, நான் போய் வருமாவை பார்த்துட்டு வரேன். மூத்தம்மா வேற ஒன்றும் இல்லை, அண்ணா இன்னும் விஷ் பண்ணலை. நாங்கள் எல்லாருமே விஷ் பண்ணிட்டோம், அண்ணா இன்னும் விஷயே பண்ணலை. அதுக்கு தான் அண்ணா வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க அண்ணி. தெரியுது அவன் தான் இவளுக்கு பெரிய சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கானே, அவன் எப்படி விஷ் பண்ண போகிறான்? ஆமாம். சரி அபிராமி, பிள்ளைங்களாம் காலேஜ் கிளம்பிட்டாங்க, வா நம்மளும் வேலையை பார்ப்போம். சரிங்கக்கா. ஏய் காலேஜுக்கு பார்த்து போங்க சரியா? சரிங்கம்மா. சரி மூத்தம்மா. சரிம்மா பார்த்து போயிட்டாங்க. ஏய் நீ அன்னைக்கு அவனுக்கு கிஃப்ட்டை எங்கே வச்சு கொடுக்க போற? நான் இப்போதைக்கு கொடுக்கலடி, அண்ணா சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான், நைட்டு தான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படியா? சரி அப்போ நானும் அப்பமே கொடுத்துக்கிறேன். சரி வா நம்ம கிளம்புவோம். எப்படி அண்ணியை அண்ணன் தான் கொண்டு விடுவாங்க, வா நம்ம கிளம்புவோம். அப்பமே குணானா கூப்பிட்டு இருந்தாங்க. சரி. வர்மா உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது, இங்கே வந்து நிற்கீங்க. என்ன சார்? சரி கிளம்பிட்டியா? காலேஜ் கொண்டு விடுறேன் வா. கொண்டு விடுறதெல்லாம் இருக்கட்டும், என்கிட்ட எதுவும் சொல்லலையா? என்ன இம்சா, என்ன சொல்லணும்? இந்த ட்ரெஸ்ல நீ அழகா இருக்க, வேற என்ன சொல்லணும்? யோ வர்மா, நான் ஒன்றும் அதை கேட்கல. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, ஏதாவது தரணுமா? அது அதுக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணு, அதெல்லாம் பெரிய சர்ப்ரைஸே உனக்காக காத்திருக்கு. ஆனா இப்போ எதுவும் சொல்ல மாட்டேன். யோ வர்மா, கேட்டதுக்கு பதில் ஏதாவது சொல்லணுமா? என்ன இம்சா சொல்லணும்? சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க. ஒண்ணுமே இல்லையா? இருக்கும் ஏதாவது, நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னன்னு தெரியல இம்சா, என்னன்னு நீயே சொல்லிட. ஐயோ மத்த நேரம் பொண்டாட்டி உரிமை அப்படி இப்படி பேசுற, இப்போ என்ன இப்படி பண்ற? நிஜமாவே தெரியலையா? ஐயோ இம்சா, என்னன்னே தெரியல, நீயே சொல்லிடு. யோ கூறுகிட்ட போலீஸே, நீ போலீஸ் தானே? யோ வர்மா, நான் சொல்லி நீ எனக்கு சொல்லணுமா? அப்படி ஒரு மண்ணு சொல்லண்டாம் போயா. நீ எல்லாம் என்னைய போலீஸ்? உன் பாட்டி உன்னை எப்படி வளர்த்துச்சிருக்கி? உங்க பாட்டி மாதிரியே கூறுகிட்ட பாட்டியா வளர்த்துச்சிருக்கி. போய் அங்கிட்டு ஆள பாரு. ஏ இம்சா என்னாச்சு? எனக்கு என்னன்னு தெரியல, நீ சொல்லணும் சொன்னாலும் இப்படி திட்டுறா. என்ன இம்சா? போ இம்சா. இங்க பாருங்க வர்மா, கடைசியா கேக்குறேன், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இங்க பாருங்க, நான் எனக்கு புது துணியெல்லாம் போட்டிருக்கேன், அழகா ரெடியாகி வந்திருக்கேன். ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட சொன்னா கூட எனக்கு ஓகே தான். என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஏ இம்சா என்ன சொல்லணும்? என்னன்னு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். சொல்லனா என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு இந்த புது ட்ரெஸ்ல அழகா தான் இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா. வேற என்ன சொல்லணும்? சரி அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லைல்ல? சரி ஓகே. யோ வர்மா, பொண்டாட்டி உரிமையில் ஏதாவது கிட்ட வந்தியா? அப்புறம் தான் இருக்கு. ஆளப்பாரு போலீஸ்கார். அந்த பாட்டிய மாதிரியே மூளையை பாரு, யோசிக்கவும் தெரியல. அந்த பாட்டி எப்படி அப்படிதானே அது வளர்த்த பேரன் இருப்பாவ, இப்பதானே தெரியுது. பாரிம்சா, நீ என்ன வேணாலும் சொல்லு, என் பாட்டி எதுவும் சொல்லக்கூடாது. என் பாட்டி எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? நல்லவங்க போய் அந்த நல்லவங்களுக்கு பிச்சரா இங்க போங்க. ஏ இம்சா, என்ன என் பாட்டி இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா? என்னதா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மூத்தவங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆமா ஆளப்பாரு பையங்க. வர்மா கடைசியா கேக்குறேன், ஏதாவது சொல்லணுமா? என்ன இம்சா, நீ கடைசியா கேட்டாலும் முதல்ல இருந்து கேட்டாலும் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். என்னன்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிற. சொல்லனா என்ன சொல்ல சொல்லு.
வர்மா, ரொம்ப பண்ணாதீங்க. என்ன எதுவுமே சொல்றதுக்கு இல்லையா? எதுவுமே தாரதுக்கும் இல்லையா? ஓ, நீ அதை கேக்குறியா? ஐயோ இம்சம், மறந்துட்டேன். சாரி. என்ன வர்மா? அது வர்மா, என்ன பண்றீங்க? என்ன? இல்லைங்க சார், அது வந்து யோ வர்மா, உன்னை இப்ப யாரையும் பொண்டாட்டி உரிமை எடுக்க சொன்னா? நான் என்ன கேக்குறேன், நீ என்னையா பண்ற? ஆள பாரு, மூஞ்சி பாரு, போய் அங்கிட்டு. சரி காலேஜுக்கு டைம் ஆச்சு, வா கொண்டு போயிட்ட. வர்மா, ஏதாவது சொல்லணுமா? என்ன இம்சம் சொல்ற? நீயே சொல்ற. ஒன்னும் சொல்ல வேண்டாம், காலேஜ்ல கொண்டு விடுங்க. ஏ இமையா, ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்ஸ் டி. இமையா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் காவியா. என்னடி நீ பொதுவாக மட்டும் இப்படி இருக்க? என்னடி ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. சரி கிளாஸுக்கு போவோமா? கிளாஸுக்கு போகிறது இருக்கட்டும், உன் ஹஸ்பண்ட் உனக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணாங்க? ஏய் மீரா, அதை பற்றி கேட்காதடி. ஏன்டி என்னாச்சு? அண்ணன் இன்னும் விஷ் பண்ணல. ஏன் என்னாச்சுடி? அது தெரியலடி. ஏன்டி அதை பற்றி கேட்குற? ஆமாம் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாலும் வாங்கடி போவோம். என்னையுமே இப்படி சொல்ற? அடி போடி, ஒரு விஷ் கூட பண்ணல தெரியுமா? நானே போய் கேட்டேன், அப்படி இருந்தும் விஷ் கூட பண்ணல. நான் பிறந்தால அவங்களுக்கு தெரியுமா என்னமோ? என்ன இமையா சொல்ற? மீரா அண்ணன் சர்ப்ரைஸா பிளான் பண்ணிருக்காங்க, இமையாக்கு தெரியாது. ஓ சரி என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. சரி வாங்கடி கிளாஸுக்கு போவோம். சரி வாங்க போவோம். என்னடி கிளாஸுக்கு வரலையா? வரணும். இல்ல உன் ஹஸ்பண்ட் உனக்கு விஷ் பண்ணவே இல்லையா? உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, என்னோட லைஃப் விஷயத்துல நீ தலையிடாதானு. அதை நான் பாத்துக்கிறேன். கிளாஸுக்கு போலவா? ஏய் இமையா, நான் எதுவும் தப்பா கேட்கலடி. இல்லடி நீ ஃபீல் பண்ணி சொன்னியா, அதான். தெரியல, அவங்க விஷ் பண்ணலாம், மறந்துட்டாங்களா என்னமோ தெரியல. இல்லை எனக்கு நீ பிறந்த நாளுன்னு கூட தெரியுமான்னு கூட எனக்கு தெரில. சரி கிளாஸுக்கு போகலாம் வா, அதை பற்றி ஏன் பேசணும்? அப்போ இமையா, இதில் இருந்தே புரிஞ்சுக்கோ. நான் திரும்ப அதே சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நான் உன் ஃப்ரெண்டு, அதனால தான் நான் சொல்கிறேன். இதுலேருந்தே புரிஞ்சுக்கோ. உன் பிறந்தநாள் கூட அவர் தெரிஞ்சுக்கல. கல்யாணம் முடிச்சு இத்தனை மாதம் ஆகுது, இன்ன வரைக்கும் பிறந்தநாள் தேதி கூட அவருக்கு தெரியல. அப்போது நீயே பார்த்துக்கோ. இப்போ நீ என்ன சொல்ல வர? இங்கே பாரிமையா, அவங்க அப்பா அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால் நீ அவருக்கு பொண்டாட்டி, அவ்வளோதான். மற்றபடி உன் மேலே ஒரு காதல் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. நீ காதல் இருந்திருந்தா தானே 12 மணிக்கு உனக்கு முதல்ல விஷ் பண்ணியிருக்கணும். இன்னும் வரைக்கும் உனக்கு ஒரு விஷ் கூட பண்ணலை. அப்போ பார்த்துக்கோ, நீ புரிஞ்சுக்கோ. உன் வர்மாக்கு உன் மேலே எந்த காதலும் இல்லை. நீ தானே வார்த்தைக்கு 300 நேரம் ஓன் வருமான்னு சொல்லுவேன். இதுலேருந்தே பார்த்துக்கோ. காவியா, நீ எதுக்காக எனக்கு இப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நீ நல்லதுக்கு சொல்கிறியா கெட்டதுக்கு சொல்கிறியான்னு கூட எனக்கு தெரியல. ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, ஆனால் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னதான் இருந்தாலும் நான் அவங்க பொண்டாட்டி, வர்மா என் புருஷன், அது போதும். ஏய் இமையா, அப்படி இல்லடி, நான் உன் ஃப்ரெண்டு, அதனால தான் சொல்கிறேன். நீ சந்தோஷமாக இருந்தால் தானே எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நீ இப்படி ஒவ்வொன்றா போட்டு குழப்பிட்டு இருந்தேன்னா அதான்டி சொன்னேன். நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் காவியா, எனக்கு எந்த குறையுமே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் அம்மா கூட இருந்ததோடையும் நான் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வர்மாவாக இருக்கட்டும், அத்தையாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், இந்த போகிறாங்களே சாச்சனாஞ்சலி, யாராக வேணா இருக்கட்டும், என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. எனக்கு எந்த குறையுமே இல்லை. ஏன் இமையா, இது மட்டும் உன் வாழ்க்கைக்கு போதுமா? சொல்லு. காதல், அன்பு, அந்த அக்கறை, அதெல்லாம் வேண்டாமா? இதெல்லாம் என் வர்மா கிட்டேருந்து எனக்கு கிடைக்குது காவியா, போதும் எனக்கு இது. அவங்க மனசில் நான் இருக்கேனா இல்லையா அது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நல்லது, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் அவங்க பொண்டாட்டி, என் மேலே பொண்டாட்டி அப்படிங்கிற உரிமையில் என்னை பார்த்துக்கிறது, என் அக்கறையை கவனிச்சிக்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இது கூட பிடிச்சதான் இருக்குது, போதும். எனக்கு இதுவே திருப்தியாக தான் இருக்குது. ஏ இமையா, உனக்கு புரியுதா இல்லையா? என்னமோ இருந்துட்டு போட்டு எல்லாமே உன் வர்மா உனக்கு தந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சு பேசிக்கோ. காதல் இருந்தால் தாண்டி அதில் ஒரு எப்படி சொல்ல உனக்கு நல்லா இருக்கும். வெறும் பொண்டாட்டி அப்படிங்கிற உரிமையில் உன்னை நெருங்கும் போது, உன்னை தொடும்போது உனக்கு அருவருப்பா இல்லை? இங்கே பாரு காவியா, அது எங்களுக்குள்ள பர்சனல் விஷயம், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ தேவையில்லாமல் தலையிட வேண்டாம். நீ என் ஃப்ரெண்டாக இவ்வளோ தூரம் சொல்கிற, ரொம்ப தேங்க்ஸ். கிளாஸுக்கு போகலாமா? ஏய் இவன் என்னடி இப்படி பேசுகிற? இங்கே பாரு, இப்பவும் சொல்கிறேன், நீ வாயை திறந்து கூட கேட்டுட்ட வர்மா நீ எனக்கு காதலிக்கிறேன். ஆனால் உன் வர்மா ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து சொல்லலை. ஆனால் சமாளித்து உங்ககிட்டேந்தி என்னதெல்லாம் அவருக்கு தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்று துளி அளவு கூட நேசிக்கவும் இல்லை, காதல் பண்ணவும் இல்லை, பொண்டாட்டி. ஆனால் என்னென்னமோ பேசி உன்னை நல்லாவே அவர் சொந்தம் கொண்டாடுறாரு. பரவாயில்ல காவியா, என் புருஷன் என்னதானே சொந்தம் கொண்டாடுறாங்க, என் புருஷன் என்னதானே தொடுறாங்க, என் புருஷன் என்கிட்ட தானே நெருங்கி வராங்க. அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அவர் பொண்டாட்டி, வருமா என் புருஷன், அது போதும். நீ தேவையில்லாமல் எதுவும் பேசாத காவியா. நீ இப்படி பேச நீ சொல்கிறத கேட்டு நான் ஒன்றும் ஐயோ என் வருமா போய் காதல் பண்ணலையா, வெறும் என்ன இதுக்காக அப்படி யோசிக்க மாட்டேன், புரியுதா? தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசாத. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை கெடுக்கிறதுல குறியா இருக்க. ஏய் இமையா, நான் எதுக்கடி உன் வாழ்க்கை கெடுக்க போகிறேன்? இல்லடி,
என் ஃப்ரெண்டு நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும், அதாண்டி நான் விரும்புவேன். ஆனால் காவியா, நீ பேசுறது என்கிட்ட சும்மா சும்மா என் வர்மா வந்து சொல்கிறது எனக்கு என்னமோ என்னையும் என் வர்மாவை பிரிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கமாக இருக்கு. ஏய் இமையா, என்னடி இப்படி பேசுகிற? நான் இதுக்கடி உன்னையும் உன் புருஷனை பிரிக்க போகிறேன், எனக்கு அதில் என்னடி லாபம்? என்ன இமையா இப்படி பேசுகிற? அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, உனக்கு எந்த லாபமும் இல்லைல்ல, நான் எப்படியும் வாழ்ந்துட்டு போகிறேன் வீடு. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் காவியா. உனக்கு என்ன, உன் ஃப்ரெண்டு நான் சந்தோஷமாக இருக்கணும். இப்பவும் சொல்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை. இப்போ கூட என் வர்மா தான் என்னை கொண்டு விட்டுட்டு போகிறாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட என் வர்மா தான் எடுத்து தந்தாங்க, நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே என் வர்மா தான் எனக்கு எடுத்து தராங்க. போதும், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை. நீ இனிமே இந்த மாதிரி பேசாத, போயும் நினைக்கிறேன். இனிமே என் லைஃப்பில் தலையிடாதுன்னு நான் பல வாட்டி சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீ இப்படி வந்து பேசுனேன், அப்புறம் ஃப்ரெண்டை நல்லா பார்க்க மாட்டேன். வேலையை பார்த்துட்டு கிளம்பு. போடி போ. ரொம்ப ஸ்ட்ராங்காக உன் புருஷன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் நம்பிக்கையை நான் ஒட்டைக்கிறேன்டி. இன்னைக்கு உன் வருமானு சொல்கிறல, உனக்கு ஒரு பிறந்தநாள் விஷ் கூட பண்ணலை. இது போதும்டி, உன்னையும் உன் புருஷனையும் நான் பிரிக்கிறேன். ஏய், என்னை எங்கடி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கண்ணு திறக்கவா? இப்பெல்லாம் கண்ணு திறக்க கூடாது, ஒரு சவுண்டு கேட்கும், அதுக்கப்புறம் நீ கண்ணை திறந்து பாரு, ஓகேவா? என்னடி சொல்றீங்க? வீட்ல இருந்தே கேட்டுட்டு வரேன், என்ன எங்கடி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் இப்போ எங்கடி இருக்கேன்? ஏய், நான் கண்ணு திறக்க போறேன். இமையா, அண்ணன் சொல்றேன், இப்போ கண்ணு திறக்க கூடாது, ஒரு சவுண்டு கேட்கும், அதுக்கப்புறம் நீ கண்ணு திறந்து பாரு, ஓகேவா? சரி. ஓய் இம்ச, சொல்லாமல் கொள்ளாமல் நெஞ்சோடு காதல் சேர, நெஞ்சோடு காதல் சேர மூச்சு முட்டுதே என்னாலும் என்னாலும். வருமா? என்ன நீ என்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்டல, என்ன லவ் பண்ணுறீங்களா இல்லை வெறும் பொண்டாட்டி உரிமைன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தல. இப்போ சொல்கிறேன், என் மனசில் நீ எப்படி இருக்க, எப்போ என் மனசுக்குள்ளே வந்த, இப்போ சொல்கிறேன், அதுக்கான நேரம் வந்துட்டுடி. அது வருமா? இம்ச, நீ எப்போ என் மனசுக்குள்ளே வந்த தெரியுமா? ஆனால் அப்போ அது எனக்கு காதலான்னு தெரியாது. ஆனால் உன் மேலே எனக்கு எப்போ காதல் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது எப்போன்னா, உன்னோட காலேஜ் ஃபஸ்ட் இயர். நீ காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு நாளைக்கு நீ காலேஜுக்கு போகிறதுக்காக எங்கள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்த தெரியுமா? அன்னைக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு? ஞாபகம் இருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன பொண்ணுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ உன்னோட பெரிய மனுஷி, என்ன சொல்லுவாங்க தான் அது எப்படி சொல்ல, நீ பெரிய பொண்ணான அன்னைக்கு உங்கள் அம்மா உன்னை தாவணி கேட்டு எங்கள் அப்பாவும் அம்மா கிட்டையும் ஆசீர்வாதம் உன்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ உன்னை பார்த்தேன், அப்போவே நீ என் மனசுக்குள்ளே வந்துட்ட. ஆனால் அப்பா அது காதலான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் காலேஜ் இயர் ஃபஸ்ட் இயர், நானும் அன்றைக்கி தான் டூட்டியில் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் டே, நீயும் அன்றைக்கி தான் காலேஜ் போன ஃபஸ்ட் டே. அன்னைக்கு உன்னை பார்த்தேன், பெரிய பொண்ணாக பார்த்தேன். உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, ஆனால் நான் வெளியே காட்டலை. அப்போ உன்னை நான் திட்டிட்டு அடிச்சுட்டு போனேன். அது என்னமோ தெரியல இம்சா, உங்ககிட்ட மட்டும் நான் அப்படி நடந்துக்கிப்பேன். அது என்ன ஏதுன்னு எனக்கு எதுக்குமே இன்ன வரைக்குமே எனக்கு விட தெரியாது, எதனால உங்ககிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், எனக்கு எப்போவுமே நீ தான் காஃபி கொண்டு வரணும்னு. அது எதனாலன்னா, என் மனசுக்குள்ளே நீ தான் இருந்த. உன் கையால் எனக்கு காஃபி குடிக்கணும், உன் கையால் சாப்பிடணும், அப்போவே எனக்கு தோணும். அதனாலே எங்கள் பாட்டி இருக்கனால உன்னை வேலை வாங்குற மாதிரி ரொம்ப திட்டுவேன், அடிப்பேன். அது அந்த நேரம் எதுக்கு நான் அப்படி பண்ணேன்னு தெரியல. நான் அப்படி பண்ணதுக்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட சாரி கேட்குறேன். சாரி இம்சா. வருமா? எதுக்கு இப்போ அதெல்லாம்? இரு, நான் இன்னும் சொல்ல முடிக்கல. அப்புறமா அப்பா வந்து என்கிட்ட ஒரு நாள் வந்து கேட்டாங்க, இமையாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அப்போ எனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா உனக்கு தெரியுமா? அப்படி ஆகாயத்தில் ரெக்க கட்டி பறந்த மாதிரி இருந்தது, அந்த அளவு சந்தோஷம். ஆனால் நான் அப்பா கிட்ட ஒரு துளி அளவு கூட காட்டலை என் சந்தோஷத்தை. அப்பா கிட்ட அப்போ தயங்கின மாதிரி வேண்டாங்கிற மாதிரி தான் பேசினேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, அப்பா எப்படி கட்டாயப்படுத்தி உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு. அதே மாதிரி உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு சாரியில் வந்து நின்னேன். அப்போ உன்னை பார்த்தேன், அப்போவே உங்ககிட்ட லவ் சொல்லிடலாம், உன் கூட நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என்னெல்லாம் வந்துச்சு. ஆனாலும் கட்டுப்படுத்திக்கிட்டேன். இல்லை, இப்போ சொல்கிற டைம் இல்லை, இப்போ நமக்கு எந்த நிலைமையில கல்யாணம் நடக்கு, இப்போதைக்கு இது சொல்ல வேண்டாம் அப்படின்னு என் மனசுக்குள்ளே என் காதில் வச்சுக்கிட்டேன். அப்படியே நாட்கள் போச்சு. உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் உன்னை என் பொண்டாட்டி அந்த உரிமையில் உன்னை நான் பார்க்கல. என் பொண்டாட்டி, என் காதலி, என் மனசுக்குள்ளே இருந்தவ அப்படிங்கிற ஒரு இதில் தான் உனக்காகவே நான் உன்னை பார்த்தேன். இம்சா, உனக்காக ஒரு சின்ன கவிதை.
இது உனக்காக நானே எழுதினது. இம்சா, அன்று என் மனசுக்குள் பூட்டியிருக்கும் என் ரகசிய காதல் நீ. இன்று என் உயிர் மூச்சில் என் உயிராய் கலந்திருக்கும் காதல் நீ. கடற்கரை மணலில் நம் காதலை எழுதினேன். அதை அலைகள் வந்து தொட அஞ்சியது. விபத்தில் உன்னை தாங்கிய என் கைகள், என் ஆயுள் முழுக்க உன்னை தாங்க காத்திருக்கிறது என் கைகள். இம்சா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயே என் மனைவியாக வர வேண்டும். ஹாப்பி பர்த்டே. ஐ லவ் யூ இம்சா. பொல்லாத ஆசைகள் உன்னாலே சேருதே, பாரம் கூடுதே. தேடாத தேடல்கள், காணாத காட்சிகள், உன்னோடு காண்பதில் நேரம் போகுதே.